பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த இடத்துல அந்த வசனத்தினுடைய ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக சவுல் என்கிற இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த தீர்க்கதரிசினால் ஆண்டவருக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நீ போய் அமலேக்கு என்கிறதான அந்த ஜாதியாரின் மேலே நீ யுத்தம் பண்ணி அவர்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீ மடங்கடிக்க வேண்டும், ஒன்றையும் நீ உயிரோடு வைக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இவரும் யுத்தம் பண்ண போகிறார். போய் அங்கே யுத்தம் பண்ணும் பொழுது ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளை 2ஆம் தரமானவைகளையும் அவர் பிரித்தெடுத்து மற்றவைகளை உதவாதவைகளை எல்லாம் இவர் அழித்து போடுகிறார். இப்போ இவர் சொல்லுகிறார், சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். கர்த்தர் மூலமாக என்னை என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார். சவுல் என்ன நினைக்கிறார்? நான் ஆண்டவருடைய வார்த்தையை முழுவதுமாக நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? நீ முழுவதுமாக அழித்து போடு என்று சொல்லி சொன்னார். மிருகங்களை கூட நீ அழித்து போடு என்று சொல்லி சொன்னார். ஆனால் இவர் அந்த மிருகங்களை பார்க்கும் பொழுது இவரால் என்ன செய்ய முடியல, அதை கொலை செய்ய முடியல. சரி, பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்துருவோம் என்றதான சிந்தையோடு கூட இவர் அதை உயிரோடு வைக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்புவது முழுமையான கீழ்ப்படிதலை விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கொடுக்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் சொன்னபடி முழுமையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா என்று சொன்னால் அநேக நேரங்களிலே அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவருக்கு நான் முழுவதுமாக கீழ்ப்படுகிறேன், கர்த்தருக்கு நான் முழுவதுமாக கீழ்ப்படுகிறேன் சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொன்னபடி நாம் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா என்று கேட்டால் பல விஷயங்களை நாம் தேவனுடைய திட்டத்திற்கு நடுவிலே நம்முடைய திட்டத்தையும் உள்ளே புகுத்தி விடுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த நிமித்தமாக என்ன நடக்கிறது? கர்த்தருடைய இருதயத்தை அவர் நோகடிக்கக்கூடியதான சூழ்நிலை ஏற்படுகிறது. கர்த்தருடைய இருதயத்தையே அவர் துக்கப்படுத்துகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர் என்ன நினச்சிட்டாரு? இதெல்லாம் பரவாயில்ல, கர்த்தருக்கு பலி செலுத்த நம்ம கொண்டு போயிட்டோம், பரவாயில்லையா, நமக்கு பலி செலுத்த யோசிச்சிருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அவர் நினைப்பாரோ என்று சொல்லி இவர் நினைத்து கொள்ளுகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு பலியெல்லாம் தேவையில்லை, எனக்கு பலியை விட, நீ கொடுக்கிற காணிக்கை விட உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் உத்தமம், உன்னுடைய கீழ்ப்படிதல் தான் எனக்கு தேவை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தாழ்மையோடு சொல்லுவேன், என்னுடைய சபையிலே நான் அதிகமாக காணிக்கையை குறித்து நான் பேச மாட்டேன். அதே நேரத்தில் நான் தாழ்மையோடு சொல்லுவேன், என்னுடைய யூடியூப் சேனல்லையோ அல்லது மற்ற ஏதாவது காரியங்கள் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு காணிக்கை கொடுங்க என்று சொல்லி நான் கேட்டதில்லை. நான் உங்களுக்கு ஓப்பனாக, நான் பகிரங்கமாக கூட நான் சிலருக்கு நான் சொல்லுவேன். என்னை ஒரு சிலர் விமர்சிப்பவர்கள் குறித்து நமக்கு கவலை இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது காணிக்கை என்பது நாம் கர்த்தருக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பெரிதாக என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய ஃபோன் நம்பர் கூட நான் போடுவது கிடையாது. அன்பான தேவனுடைய, நான் மற்றவர்களை குறித்து நான் யாரையும் நான் குறிப்பிட்டு குறை சொல்லி நான் பேசவில்லை. நான் ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் என்பதை குறித்து மட்டும்தான் நான் உங்களோடு பேசுகிறேன். நான் மற்றவர்களை குறித்து நான் பேசலை. முடிந்த அளவுக்கு எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிய நான் பிரயாசப்படுகிறேன். அது நிமித்தமாக கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்புவது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் கீழ்ப்படிதலை தான் விரும்புகிறார், பலியை அல்ல. நீங்களும் நானும் கொடுக்கிற காணிக்கைகளை அல்ல, நம்முடைய இருதயத்திலே முழுமையான கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்பதை மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கீழ்ப்படிதல் சவுல் ராஜாவுக்கு இல்லாதபடினால என்ன நடந்தது தெரியுமா? அவர் தன்னுடைய ஆளுகையை இழந்து போனார், தன்னுடைய மகுடத்தை இழந்து போனார், கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்து போனார்.
கடைசியிலே அவருடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்து போனது. அன்பான தேவனுடைய பிள்ளை, எனவே நம்முடைய வாழ்க்கையை இந்த காலை வேளையிலே ஒரு விஷயம் நாம் கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்போமா? ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற எல்லாவற்றிலையும் நான் கீழ்ப்படுகிறேனா, அல்லது கர்த்தர் கொடுத்திருக்கிற திட்டங்களிலே என்னுடைய திட்டத்தை நான் உள்ளே புகுத்துகிறேனா என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உன் பலிகள் அல்ல எனக்கு தேவையானது, உன்னிடத்திலே முழுமையான கீழ்ப்படிதல் நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் முழுமையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நான் ஆண்டவரேப்பா, நாங்கள் எல்லாவற்றிலையும் ஆண்டவரே உமக்கு முழுதுமாய் கீழ்ப்படியக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்கள் இடத்துல எதிர்பார்ப்பது காணிக்கை அல்ல ஆண்டவரே, பலிகளை அல்ல ஆண்டவரே, எங்கள் முழுமையான கீழ்ப்படுதல் எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கீழ்ப்படிதல் மூலமாக ஆண்டவரே நிறைய ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமே ஆண்டவர். அப்படி கீழ்ப்படிந்து நாங்கள் ஆண்டவரின் இடத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படியாய் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.